சில இடத்துல மரம்லாம் உடஞ்சிருது, சில இடத்துல மரத்தோட கிளையெல்லாம் உடஞ்சிருது. அதனால ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த வேலையுமே நடக்கும். ஒரு நாள் தண்ணி பாம்பு ஒண்ணு இந்த விறகுலேருந்து வந்தது பார்த்தாங்க. அதுலேருந்து வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த தண்டுல இன்னைக்கு அப்பா குழம்பு வைக்க போறாங்க. அவங்கள வீடியோ எடுத்தா அந்த அளவு விரும்ப மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றோட டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்த அளவுக்கு வெயில் கொளுத்துன்னு கொளுத்துதோ அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் ரொம்ப காற்றா இருக்குங்க. முந்தினத்து வந்து நல்லா மழை பெஞ்சது, ஆனால் நேற்று வந்து மழை இல்லை. ஆனால் ஈவினிங் டைமில் இருக்கிற காற்றுல சில இடத்துல மரம்லாம் உடஞ்சிருது, சில இடத்துல மரத்தோட கிளையெல்லாம் உடஞ்சிருது. அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் மரம் வளர்க்குறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு இந்த காற்றுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் குர்த்தியோடு இருக்கிறது வந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன். டைம் இப்போ ஒரு 2 மணி இருக்குங்க. என்னைய 3 மணிக்கெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு, நீ வந்து லேட்டாக கிளம்புவேன்னு சொல்லி நான் கிளம்புனதுக்கப்புறம் இப்போ அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா குளித்த உடனே அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களாம், ரெடி ஆகிடுவாங்களாம். எங்களுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு அப்படி இப்படின்னு லேட் ஆகும். அதனால் நீ கிளம்பி முடுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கங்க எப்படி இருக்கேன்னு. இங்கே ஒரு நாள் நீங்களும் என்கிட்ட மாட்டுவீங்க, நான் சொல்லிட்டேன். நீ நீ அடிச்சு குளிச்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் நீயும் என்கிட்ட மாட்டுவேன். தேஜு ஒருவேளை என்னை பிரிஞ்சு வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னா, அவள் இன்றைக்கி தான் கிளம்புறா அப்படின்னா அன்றைக்கி நைட்டே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கையில் தான் எப்போதுமே தூங்குவாள். அந்த மாதிரி சில சென்டிமெண்ட்லாம் இருக்குது. நேற்று ஒரு மாதிரி சினுங்கிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வரேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், போதும் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதான் கூட்டிகிட்டு வர போகிறோம். அக்கா வீட்டுக்கு போகிற விலாக் வந்து இன்னொரு விலாகில் பார்க்கலாம். நேற்றோட டே விலாக் இன்றைக்கி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் சாவித்திரி பூஜையில் இந்த லிப்ஸ்டிக் போட்டிருந்தப்போ உங்களோட லிப்ஸ்டிக் எங்கே வாங்கினீங்க, லிங்க்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அந்த சாவித்திரி பூஜையில் போட்டிருந்த பிங்க் கலர் ப்ளவுஸுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலை. ஒருவேளை லிங்க் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை ஆட் பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போ இன்னும் 6 மணி கூட ஆகலை. எனக்கு இப்போவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, நேற்று இங்கே அவ்வளோ பெரிய மழைங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் எல்லாம் கிளையே உடஞ்சி விழுந்துருச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இப்படி தான் வேர்க்கும். காலையில் உல வச்சு அரிசி போட்டாச்சு, சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட்டினேன். நம்ம வாசல் மட்டும்தான் கூட்டியிருக்கேன், இன்னும் வெளியே கூட்டலை. உல வச்சதும் வாசல் கூட்டிட்டு அதுக்குள்ளே தண்ணி காஞ்சிருக்கும்ல, அதனால் அரிசியை போட்டதுக்கப்புறம் நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விறகு குமிஞ்சிருக்கு இல்லைங்க, இதுக்கப்புறம் மழை காலம் வரலாம். அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விறகுலாம் இங்கே கிடந்தது எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இங்கே அந்த பெரிய பெரிய மரத்தில் விறகு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைப்பாங்கல்ல, அடைஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெடி பண்ணுறதுக்காக நேற்று என் ஹஸ்பண்டும் மாமனாரும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் இந்த மாதிரி 2 பிளந்து போட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வேலையுமே நடக்கும். ஒரு நாள் தண்ணி பாம்பு ஒன்று இந்த விறகுலேருந்து வந்தது பார்த்தாங்க. அதுலேருந்து வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த சைடு ஒன்றும் உடையலை, அங்கே ஃப்ரண்ட்டில் வாங்க பார்ப்போம். அதே மாதிரி நல்ல வேளை வெயில் காலம் இருக்கும்போதே விறகெல்லாம் வெட்டி காய வச்சிட்டோம். அக்கா பொண்ணுங்க இருந்தாங்கள்ல, அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு 4-5 கட்டையை கொண்டு போய் அந்த சைடு காய வைக்கிற இடத்துல போட்டேன் அப்படின்னா அவங்க ஒன்று ஒன்றா தனித்தனியாக காய வைப்பாங்க. நேற்று நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே வெளியே தாங்க தூங்கணும். நேற்று ஒரு 7 மணிக்கு மேலே இருக்கும் மழை பெஞ்சது. இப்போ வரைக்கும் கரண்ட் வரலைங்களா, வீட்டுக்குள்ளே தூங்கவே முடியல. அவருக்கு சுத்தமாக தூக்கமே இல்லையா, ரொம்ப கொசு கடிச்சதுன்னு சொன்னாங்க. ஓடோமோஸ் க்ரீம் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த டைமில் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சரி வை நான் போட்டுக்கிறேன்னு சொன்னார், மறந்துட்டார். காந்திரி மிளகாய் செடி இதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு செடியில் கொஞ்சம் புது இலையெல்லாம் விட்ட மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே காஞ்சு உதிர்ந்து போச்சு. அங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் நிறைய இடத்துல பிஞ்சு வந்திருக்குங்க. பெருசானதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல வெள்ளை கலரில் வருதில்ல, இதுவே பெருசானதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பியூர் வயலட்டாக ஆயிடுது. இந்த கிளையை தாங்க சொன்னேன். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2-3 மரம் வரிசையாக இருந்திருக்கும். நான் மரத்தை காமிக்கவே மறந்துட்டேன் பாருங்கள்.
அதுலேருந்து உடஞ்சது. அந்த வேலி போட்டிருக்கோம்ல, அதுக்கு பின்னாடி வெளியே சிமெண்ட் ரோட்டில் கிடந்துன்னு சொல்லி உள்ளே கொண்டுட்டு வந்து போட்டாங்க. அப்பா ஒரு நாள் இந்த விறகுலாம் பார்த்துட்டு பயங்கரமாக திட்டினாருங்க. வீட்டுக்கு முன்னாடி சைடில் எங்கே பார்த்தாலும் இப்படி விறகா போட்டு வச்சுருக்கீங்களே, குழந்தைங்க அங்கங்கே விளையாடுது, சீக்கிரமாக எடுத்து சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், வெளியே ரோடு இருக்கிற நிலைமையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் கூட்டணும் இதெல்லாம். செம்ம காற்றுங்க. இப்போ எல்லாம் திடீர்னு எதிர்பாராமல் இருக்கும்போது மழை வரும் இல்லைங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி காற்று பயங்கரமாக வருது. வெளியே யாருமே நிற்கவே முடியாது, பயந்து அலறி அடித்து ஓடுற மாதிரி இருக்குங்க. சரி, நான் வாசலில் கூட்டிகிட்டு வரேன். டைம் இப்போ கரெக்டாக 6:59ங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன், அதனால் முட்டை வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். சாப்பாடு வடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் பால் குடிக்க போகிறேன். இது அக்கா வீட்டிலேருந்து நல்ல பெரிய பெரிய உமைச்சி நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் நிறைய டைம் பார்த்துட்டு நத்தன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதுதான் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்குமே வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு இன்னும் தோல் உரிக்கலைங்க. முட்டை எப்போதுமே எண்ணெயில் லைட்டாக பொரிப்போம்ல, இங்கே வந்து சொல்கிறது அந்த முட்டை ஓடு உடையாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கடுகு எண்ணெய் சேர்த்து முட்டையை பொரிச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி கரண்ட் இல்லைங்க, அதனால் அம்மியில் அரைச்ச மசாலா. 2 குழம்பு வைக்கணும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து கருணக்கிழங்கு செடி. இந்த இடத்துல வந்து எல்லா வருஷமுமே வளருங்க. இந்த தடவை நிறைய வந்திருக்கீங்க பாருங்க. இந்த தண்டில் இன்னைக்கு அப்பா குழம்பு வைக்க போகிறாங்க. அவங்கள வீடியோ எடுத்தால் அந்தளவு விரும்ப மாட்டாங்க, அதனால தான் நான் கட் பண்ணும்போது எடுக்கலை. இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய பெரிய நத்தை. நம்ம சும்மா வயல்லே இருந்து எடுக்கலாமா, ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்காதுங்களாம் அந்த நத்தை. இதுதான் அதோட தண்டு. மேலாக இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தாங்க தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வந்து 2வது குழம்புக்கு மசாலா பிரிச்சுக்கிட்டேன். இதில் வந்து மல்லித்தூளும் அதுக்கப்புறம் மீட் மசாலான்னு சொல்லி இங்கே சேர்ப்போம்ல, அது சேர்த்துருக்கேன். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த கருணக்கிழங்கு செடியோட தண்டு கட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அதை வந்து வேக வைக்கிறாங்க. சில நேரம் வெள்ளை பூண்டு வந்து இந்த மாதிரி தாங்க விற்றுட்டு வருவாங்க. 1 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க, ஆனால் ரொம்பவும் சிறுசாக இருந்தது. இருந்தாலும் நான் வந்து மிக்சியில் தானே மசாலா அரைக்கிறேன். நான் எப்போதுமே பூண்டு மட்டும் தோலை உரிக்காமல் தான் சேர்ப்பேன், இஞ்சியை வந்து தோலை உரிச்சிருவேன். அதனால் வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். நிறைய பூண்டு வந்து கருப்பு கலரில், அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில், ரொம்ப கெட்டு போனது வந்து தனியாக மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அதே மாதிரி இருந்ததெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அந்த குழம்புல நத்தையோடு சேர்த்து புளியுமே சேர்க்க போகிறாங்க. எவ்வளோ புளி எடுத்திருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன், எங்கள் ஊரில் செய்கிற குழம்புல எல்லாம் கொஞ்சமாக தான் சேர்ப்போம், இவ்வளோ சேர்க்குறீங்களே புளிக்காதான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த தண்டுமே புளி சேர்க்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அரிக்குங்களாம், அதுக்காக இவ்வளோ புளியான்னு கேட்டிருந்தேன். சரியாரும் சொன்னாங்க. அந்த தண்டை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுல்ல. குழம்பு செஞ்சதுக்கப்புறமே நல்லா குளக்கலன்னு இருந்ததுங்க. அந்த தண்டு கட் பண்ணதுக்கும் வெந்ததுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு குழம்பு. சரி, இப்போ கடுகு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. இப்போ வெங்காயம் சேர்க்குறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அம்மியில் அரைச்ச மசாலா கூட நான் இன்னொரு குழம்புக்குன்னு பிரித்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அதை சேர்த்து மசாலா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடியுமே சேர்த்து மசாலா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நத்தையெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இதை பெரிய உமைச்சின்னு தாங்க சொல்லுவாங்க. எண்ணெய் ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட தலையெல்லாம் ஊமச்சி மாதிரி இருக்கும், அதோட வால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். நான் வந்து அந்த நத்தையெல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தாங்களே, அதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மசாலாலே ரொம்ப நேரம் நல்லா வதக்குவாங்க. இந்த மாதிரி அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தட்டில் கூட தனியாக எடுத்து வைக்கிறாங்களா, அது வந்து எனக்கு தான், நான் தான் கேட்டிருந்தேன். குழம்போடு சேர்த்துட்டா சாப்பிட முடியாதுல்ல, ஆனால் நான் பெரிய உமைச்சி சாப்பிட்றதுமே ரொம்ப நல்லது. எனக்குன்னு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருந்த அந்த தண்டை சேர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தாங்கல்லங்க, கரைச்சி அந்த தண்ணியை சேர்க்குறாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நல்லா கொதியட்டும். சமையல் வேலை முடிஞ்சிருச்சுங்க. 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் உட்காந்து அந்த தேவையில்லாத வெள்ளைப்பூடெல்லாம் உதுத்து கீழே தூக்கி போட்டுட்டு இருந்தேன்.
அவங்கக்கிட்ட கேட்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. குழம்பு நல்லா இருக்காது. இந்த புளி குழம்பு நம்ம ஊரில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கல்ல, எந்த குழம்பு மாதிரி டேஸ்ட் இருக்குது தெரியலையா? மார்னிங் சாப்பிட போகிறேங்க. காலையில் சாப்பாடு முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் எனக்குன்னு தனியாக எடுத்துருந்தோம்ல அந்த பெரிய ஊமச்சி, அதுக்கப்புறம் நேற்று செஞ்ச புளிச்சக்கீரையை கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கணும் அப்படின்னா ஒரு 2 நாள் கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் புளிச்சக்கீரை கடையல் மாதிரி இது இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, நான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அக்கா வீட்டுக்கு போகிற விலாக் பார்க்கலாம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.